கிருபையின் அதிபதியே, ஆனந்த கிருபை தரும் நதியே, அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபை தரும் நதியே, அனுதினமும் பாதம் கதியே, அனுதினமும் பாதம் கதியே, அடியேனுக்கு உம் கிருபை கதியே, அடியேனுக்கு உம் கிருபை கதியே, பாடுகளா என் இதயம் பாரங்களா சூழுகையில், பாடுகளா என் இதயம் பாரங்களா சூழுகையில், வல்லவர் நீ எனக்கு பலம், வல்லவர் நீ எனக்கு பலம், வந்திடுமோ எனக்கு பயம், வந்திடுமோ எனக்கு பயம், அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபை தரும் நதியே, அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபை தரும், பாலைவன பாழுலகில் பார்த்திடுவே உம் நிழலை, பாலைவன பாருலகில் பார்த்திடுவே உம் நிழலை, மரணம் என்னில் வரும் நாளில், மரணம் என்னில் மறைந்திடுவேன் உமார்பினிலே, மறைந்திடுவேன் உமார்பினிலே, அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபை தரும் நதியே, அனுக்கிரகத்தின், சத்தமா கைதட்டி, ஆனந்த கிருபை தரும் நதியே, அடியேனுக்கு உம் பாதம் கதியே, அடியேனுக்கு உம் பாதம் கதியே, அடியேனுக்கு உம் கிருபை கதியே, அடியேனுக்கு உம் கிருபை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். த காட் ஆஃப் டுடே, இருக்கிறேன் என்கிற அந்த நாமமுள்ள கர்த்தர் அன்றைக்கு மோசையோடு மாத்திரல்ல, நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்னா ஒரு திட்டத்தோடு நம்ம கூட இருக்கிறார். நான் ஏதாவது ஆண்டவருக்கு பண்ணுவேன், நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருப்பேன்னா அவர் என் கூட இருக்கிறார். இருக்கிறேன் என்ற நாமமுள்ள கர்த்தரை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் கர்த்தருக்காக எதையும் செய்யலைன்னா அவர் எப்படி இருப்பார் எனக்குள்ளே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசையோடு நான் உனக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னது மட்டுமல்ல, மோசேயை ஒரு வேலையாக அனுப்புகிறார். என் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை நீ மீட்டுட்டு வரணும்பா, அதுக்கு தான் நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நீ அந்த வேலையை போய் செய்யின்றார். மோசே போய் ஆண்டவர் சொன்னாரேன்னு போய் பார்வோன்கிட்ட போய் ஜனங்களை மீட்கிறதுக்காக பேசுகிறான். பார்வோன் அவ்வளவு சீக்கிரத்தில் ஜனங்களை விடலை. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், ஆணுடைய சுவிசேஷ வேலையோ கர்த்தருடைய காரியத்தை ஆண்டவர் சொல்லித்தான் நீங்கள் போய் செய்ய போவீங்க.
ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்பில் நீங்கள் செய்யும்போது எதுவுமே அணுகலாம் ஆகாது. தடை வரும், எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும். ஆனால் உங்கள் நோக்கம் என்ன? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு. முயற்சி பண்ணுறவங்க தான் ஜெயம் எடுக்க முடியும், வெற்றி எடுக்க முடியும். என்ன நம்ம என்ன பெரிய ஆளா? நீங்கள் சொன்ன ஒரே நேரத்தில் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு வர்றதுக்கு இல்லைங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் தான். ஆனால் நம்ம போய் சொன்னால் எல்லாம் உடனே நடக்காது. ஜெபம் பண்ணி ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே செய்யுங்கப்பான்னு நீங்கள் விடாப்பிடியா இருக்கிறதுல தான் உங்கள் ஜெயம் வெற்றி இருக்குது. பார்வோன் வஞ்சகம் பண்ணுறான், அதை நம்ம பார்த்துட்டு வரோம். இவன் போய் அனுப்புன்னு சொன்னால் பார்வோன் என்ன சொல்கிறான்? யாத்திராகமம் 8:28 கர்த்தருக்கு, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன், ஆனால் அதிக தூரம் என்ன செய்யக்கூடாது. ஆனால் ஆண்டவர் கானான் வரைக்கும் கொண்டு போக சொல்கிறாரு. ஆனால் அவன் சொல்கிறான், நான் அதிக தூரம் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு அவன் ஒரு எல்லையை வைக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லை இல்லாதது. ஆண்டவருக்காக நான் இன்னும் போகணும். ஆனால் பிசாசு தந்திரமாக வஞ்சகமாக ஒரு எல்லையை வைத்து இதுவரைக்கும் ஜெபம் பண்ணால் போதும், இந்த அளவுக்கு நீ வேதம் வாசித்தா போதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு போனால் போதும், நீ எந்த ஊழியத்துக்கும் போக தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு ஊதுவான், சொல்லுவான். அவனை பாரு, அவங்களாம் போகிறாங்களா, இவங்களாம் போகிறாங்களா, உனக்கு மட்டும் ஏன்? மூடிக்கணும், உட்காரு. அவங்க யாருன்னா போட்டோம், இவங்க யாருன்னா போட்டோம். நம்ம உலக வேலையிலே செஞ்சுக்கணும், வீட்டிலையே உட்காந்துருப்போம் அப்படின்னு அப்படியே உட்கார வைப்பான் பிசாசு. இது கடைசி காலம். எது என்னை சந்திக்குமோ தெரில, என் மரணம் என்னை சந்திக்குமோ, உலகத்தினுடைய அழிவு என்னை சந்திக்குமோ தெரில, ஆண்டவருடைய சித்தத்தை நான் செஞ்சு முடிச்சிடணுமே அப்படின்னு ஓடணும், கர்த்தருக்காக பிரயாசப்படணும். ஆனால் பிசாசு லிமிட் பண்ணுறான். அதுதான் நம்ம ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பல விதங்கள் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றார். அதில் நம்ம எபேசியர் 1:23 பார்த்துட்டு வரோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபை. அப்போ சபைன்னா என்னங்க? நிறைவாக இருக்கணும், அறகுறையாக இருக்கக்கூடாது. நாம் எல்லாத்துலேயும் நிறைவு. பாட்டு பாடுறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல, இல்லை சபைக்கு வர்றதில்ல, கர்த்தரை தேடுறதில்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, எல்லாத்துலேயுமே அந்த நிறைவோடு சபை இருக்கணும். ஆனால் ஒரு சபையை குறித்து ஆண்டவர் வருத்தப்படுறார். வெளிப்படுத்தல் 2:4 பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது? குறை இருக்குன்றாரு. நிறைவாக இருக்க வேண்டிய சபை, எபேசு சபை என்ன சபையாக இருக்குதுங்க? குறையாக இருக்குது. நீ குறையாக இருக்கிற. முன்ன மாதிரி என் மேலே இப்போ அன்பா இல்லை, முன்ன மாதிரி என் மேலே நீ வாஞ்சியா இல்லை, முன்ன மாதிரி என் மேலே நீ விருப்பமா இல்லை, ஏனோ தானோன்னு இப்போ இருக்கிற. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏசுனார் சொல்கிறார். உங்களை பற்றி என்ன சொல்கிறார் ஏசுனார்? இல்லைம்மா நீ ரொம்ப நிறைவாக இருக்கிறமான் அப்படின்னு ஆண்டவர் உங்களை சொல்கிறாரா? இல்லை, நீ சரியாக ஜெபம் பண்ணுறதில்ல, நீ சரியாக பைபிள் படிக்கிறதில்ல, என்னுடைய ஊழியத்தை நீ சரியாக செய்கிறதில்ல, என்னை குறித்து உனக்கு விருப்பமே இல்லாமல் இருக்க அப்படின்னு என்ன சொல்கிறார் உங்களுக்கு ஆண்டவர்? உங்கள் அன்புக்காக அவர் ஏங்குகிறார். நீ அன்பே இல்லை என் பேர்லன்னு சொல்கிறார். உங்கள் இருதயத்தை அசைக்கலையா? என் மேலே வச்ச அன்பை நீ விட்டுட்டேன்னு சொல்கிறாரு. அதை குறித்து உங்களுக்கு யோசனை இல்லையா? கலாத்தியர் 2:20 பாருங்க. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். நான் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறேன். எதனால பிழைச்சிருக்கிறேன்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவினால நான் பிழைச்சிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். எதனால் பிழைத்திருக்கிறேன் என்றால்,
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசுவினாலே பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கும் குடும்பம் ஓடுது, வண்டி ஓடுதுன்னா அவர் உன் மேல இன்னமும் அன்பா இருக்கிறதுனால தான். அவர் உன் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால தான் நான் பிழைச்சிருக்கிறீங்க. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? இந்த கால வேளையில் ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கிறதுனால தான் என் குடும்பம் பிழைச்சிருக்கு, நான் பிழைச்சிருக்கிறேன், என் பிள்ளைகள் பிழைச்சிருக்கிறாங்கன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென், கைகளை தட்டி ஆவியில நிறைந்த ஆண்டவரே என் மேல அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. அன்பினால் தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். உலகமே அன்பால தாங்க இயங்குதே. அன்பு இல்லைன்னா அந்த உலகம் இயங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு குழந்தையை அதன் தாய் 10 மாதம் தன்னுடைய பையில வச்சு சுமக்கிறா. அந்த அம்மா சுமக்க அனுமதிக்க முடியாம அன்பு இல்லைன்னா அந்த குழந்தை வராது, இந்த உலகமே விரிவடையாது. 10 மாதம் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட முடியாது. அந்த குழந்தைக்காக அந்த அம்மா அந்த 10 மாதம் நடக்கணும். உட்காரும் பொழுது எழுந்திருக்கும் போதும் அந்த பிள்ளை தான் அந்த அம்மா நினைச்சு வாழும். தியாகத்தோடு அன்போடு அதை சுமக்கிறாங்க. குழந்தை பிறந்த உடனே தன் ரத்தத்தையே அந்த குழந்தைக்கு என்னவா கொடுக்குறாங்க? பாலா கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை நோய்வாய்ப்படும் பொழுது, பலவீனம் அடையும் பொழுது அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்க அந்த அம்மா படுற பாடு, கண் விழித்து. சகோதரிகளாம் தெரியும், குழந்தை பிறந்துச்சுன்னா தூக்கத்தை என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். அப்போ தான் குழந்தைய வளர்க்க முடியும். சொகுசால குழந்தைய வளர்த்துற முடியாது. அதனால தான் அந்த குழந்தை வளர்ந்து பிழைச்சிருக்குது. ஒரு அன்பு தான் அந்த குழந்தைய அப்படி ஆக்கியிருக்குது. உங்களுக்கு புரியுதா புரியலையா? அந்த மாதிரி தான் நம்மை பெற்ற ஞான கண்மலையாகிய இயேசு அதைவிட நம்ம மேல அன்பு கூர்ந்த தியாகத்தோடு அவரை ஒப்பு கொடுத்தனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளவு வளர்ந்து பிழைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு அன்பை அவர்கிட்ட பெற்றுக்கொள்றோமே, அவருக்கு நீங்க எந்த விதத்தில் அன்பு செலுத்துறீங்க? ஏன்னா துரோகம் இல்லை நம்ம பண்றது. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தாங்க உங்களை நடத்துறாரு. அவ்வளவு அன்பு அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் வாங்குறோம். வாங்கி 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 நல்ல பீம புஷ்டி தின்ன அல்வா மாதிரி நல்லா உப்பிக்கின்னு கொழுப்பு ஏறி போய் ஏசுனாருக்கு ஒன்றும் செய்யறது இல்லை. எப்படி ஆண்டவர்கிட்ட பெற்ற அன்பை நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டாமா? உபாகமம் 6:5 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவர்கள் என்ன கூறுவாயாக? அன்பு கூறுவாயாக. உங்கள் முழு அன்பை கர்த்தருக்கு செலுத்துங்கள். உங்களை உருவாக்கினவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களை தேடி உங்களை அரவணைத்தவர், உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக சிந்த கொடுத்தவர், அவரிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பது எப்படி? 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படிப்பட்டவராகவே இருக்கிறான்? அன்பாகவே இருக்கிறார். எந்த கிறிஸ்தவனிடத்தில் தேவ அன்பு இல்லையோ அவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படவே தகுதியற்றவன். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்தில் அன்பு இல்லையோ அவன் தேவ பிள்ளைன்னு சொல்றதுக்கு லாக்கி கிடையாது. 1 யோவான் 4:10 சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. அன்புன்ற பேருக்கே ஏசுனார் தாங்க. டு மேக் த லவ், டு கிரியேட் த லவ். அன்பு அவராலே உண்டாயிருக்கிறது. ஏசு இல்லைன்னா அன்பு இல்லை, அன்பு இல்லைன்னா ஏசு இல்லை. எல்லாரும் சொல்லுங்கள், அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஆண்டவரை
இயேசு அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் பாருங்க, அதுதான் அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள இருந்து ஸ்ப்ரெட் ஆகணும். எபேசு சபை பார்த்து சொல்றாரு, நீ அன்புல குறையா இருக்கிறன்ற, வருத்தப்படுறாரு. அன்பிலே நிறையோடு நம்ம மாறணும். நான் இது வரைக்கும் 4 சத்தியத்தை உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவருடைய அந்த ஆதி அன்பில் நினைச்சரும் கற்பனையை கை கொள்வாங்க. 2வது செவி கொடுப்பாங்க. 3வது அவரை பற்றி கொண்டு இருப்பாங்க. போன வாரம் என்ன சத்தியத்தை பார்த்தோம்? தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க. எவ்வளோ பாருங்க, உங்களை நினச்சி எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு பாருங்க. சத்தமா இப்போ நோட்ஸ் எல்லாம் திருப்பி பார்த்து அதையாச்சும் சொன்னீங்களே, தோத்திரம். அதுக்காக நான் மெச்சிக்க வேண்டியது தான். சும்மா எம்மா லட்சணமாக இருக்கிறோம் பாருங்க நம்ம. அதுதான் இப்போ அதாவது எழுதினவங்க சொல்கிறாங்க, சிலலாம் அதை சம்மந்தமாக பண்ணவே மாட்டாங்க. சில நேரங்களில் ஆன்லைனில் மெசேஜ் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அது ஒரு நோட்ஸ் அதுக்காக எடுக்கும்போது தான் மனசில் பதியும். நீங்கள் அதை எழுதும் போது தான். பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுது எழுதிப்பார், ஆனால் நீ ஒன்றும் எழுதுறது கிடையாது. எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு தான் உபதேசம், நமக்கு ஒன்றும் கிடையாது. சரி, இன்றைக்கி 5வது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறவங்களுடைய அடையாளம் என்ன, அதை தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு வரேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ அன்பாக இருக்கிறது பெருசு இல்லை, உன் அன்பு நிறைவாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ அன்பிலே குறைவாக இருக்கிற, நீ அன்பாக இருக்கணும், உன் அன்பு நிறைந்து இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 97 வசனம் 10 சொல்லுது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அவ பாருங்க, இந்த 2 லைன் தான் நான் எடுக்கிறேன். கர்த்தரில் அன்பு கூறுவது என்பது தீமையை வெறுத்து விடுவது. தீமையை உள்ள வச்சுக்கின்னு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னா அது ஆதி அன்பு இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறவங்க தீமையை வெறுக்கிறவர்களாயிருப்பார்கள். எல்லாரும் இந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. சத்தமா, தீமையை வெறுத்து விடுங்கள். இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அப்படின்னா என்னுடைய விஷயம் என்ன? தீமையை வெறுத்து விடுறவங்க தான் கர்த்தரில் அந்த ஆதி அன்பில் நினைச்சிருக்கிறவங்க. தீமையும் உள்ள வச்சுக்கணும், நானும் ஆண்டவரில் அன்பு கூறுகிறேன்னா ஆண்டவர் சொல்வார், நீ என் மேல அன்பிலே குறையாய் இருக்கிறாய். இப்ப தீமை என்கிற ஒரு வார்த்தைங்க வருது. தீமையை வெறுத்து விடுங்கள். தீமைன்னா என்னங்க? தீமைன்னா என்ன? உபாகமம் 13:5 பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, இப்படிப்பட்ட தீமை உன்னிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு துரோகம் பண்றது தீமை, விரோதம் பண்றது தீமை. உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான் அப்படின்னு போட்டுட்டு பைபிள் சொல்லுது இப்படிப்பட்ட தீமைன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை வாழ வச்ச, உங்களுக்கு ஆதரித்த இயேசுனாருக்கு துரோகம் பண்றது தீமை. ஐயோ, ஆண்டவர் இல்லைன்னா நான் இல்லையே, இந்த ஆண்டவருக்கான ஏதாவது பண்ணணுமேன்றதான் அன்பு. செஞ்ச ஆண்டவருக்கே, உன்னை வாழ வச்ச ஆண்டவரையே நீ ஆராதிக்காம, உன்னை வாழ வச்ச ஆண்டவரை பற்றியே நீ மற்றவங்கிட்ட சொல்லாம, உன்னை நிமிடந்தோறும் விசாரிக்கிற ஆண்டவரை பற்றியே நீ முக்கியம் பண்ணலனா நம்ம கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறோம். அது ஒரு தீமை. இந்த தீமையை வெறுக்கணும் வேண்டாமா? இயேசுனாருக்கு நான் ஒரு நாள் நான் துரோகம் பண்ண மாட்டேன், அவருக்கு விரோதமாக பேச மாட்டேன் என்பதுதான் தீமையை வெறுப்பது. உபாகமம் 31:18 தீமைன்னா என்ன?
அவர்கள் வேறே தேவரிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் அந்நாளின் முகத்தை நான் மறைக்கவே மறைப்பேன். இந்த தீமை தேவனுடைய முகத்தை உன்னை விட்டு மறைச்சிரும் உன்னை. அதான் தீமையினுடைய வேல்யூ பாருங்க. அவங்க பக்கம் தேவன் தம்முடைய முகத்தை என்ன செய்ய மாட்டார், திருப்பவே மாட்டார். ஆண்டவருடைய முகமே உனக்கு தெரியல, நீ வாழ முடியாது. தேவ முகம் உனக்கு தெரிஞ்சாதான் நீ பிழைக்க முடியும், வாழ முடியும். அவருடைய முகத்தை கர்த்தர் உன் பக்கம் பார்க்கலன்னா, அந்த முகத்தை கொண்டு கர்த்தர் உன் குடும்பத்தை பார்க்கலன்னா, உன் குடும்பம் நல்லா இருக்க முடியாது, என் குடும்பம் நல்லா இருக்காது. அப்போ ஏன் ஆண்டவர் அவருடைய முகத்தை கொண்டு சில நேரம் என்னை பார்க்க மாட்டேன்றார்னா, நான் கர்த்தரை விட்டு வேறு ஒரு பக்கமாய் திரும்பும் பொழுது அது ஒரு தீமை. தீமை எங்க இருக்கோ அங்கே அவர் அதை பார்க்கிறது இல்லை. ஏன்னா தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதான் அதை வெறுத்துடணும். ஆண்டவர் என்னை பார்க்கணும். யார் என்னை பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் என்னை பார்க்கணும், ஆண்டவர் பார்க்கணும். தீமைன்னா என்னங்க? ஏசாயா 31:2 சொல்லுது, தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கு விரோதமாய் அவர் எழும்புவாராம். ஏசுநாதர் உன் வீட்டுக்கு விரோதமாக எழும்புனா நம்ம வீடு நல்லா இருக்குமா சார்? மனுஷன் எழும்புனா ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவரே உன் வீட்டுக்கு விரோதமாக எழும்புனா உன் வீடு என்ன கதியாகும்? அப்போ தீமை நீ செய்கிற நபராக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக எழும்புவார் என்கிற அர்த்தத்தில் அந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். எரேமியா 2:19 பாருங்க. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உனக்கு தண்டனையை வரப்பண்ணுகிற தீமையை நீ வெறுக்காதிருக்கிறது என்ன? எரேமியா 25:32 பாருங்க. ஜாதிக்கு ஜாதி தீமை பரம்பும். தீமை அப்படியே ஒரு இடத்துல இருக்காது, அது பரவும். அப்படியே உனக்குள்ள, உன் பிள்ளைக்குள்ள, உன் வீட்டில் எல்லையில் அந்த தீமை பரவிக்கிட்டே போகும். நெருப்பு எப்படி பரவுதோ, ஒரு வீட்டில் எரிகிற நெருப்பு அந்த தெருவில் இருக்கிற அத்தனை வீட்டை கொளுத்தி போடுதோ, தீமை அப்படி பரவும் தன்மை உள்ளது. அந்த தீமையை நீ வெறுக்கணும். ஆமோஸ் 5:14 பாருங்க. நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். தீமை இருந்துச்சுன்னா நம்ம பிழைக்க மாட்டோம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல எதை தேடுங்க, நன்மையை தேடுங்க. அப்போ தீமை இருந்துச்சுன்னா நமக்கு பிழைக்க முடியாது, அதை வெறுக்கணும். ரோமர் 13:4 என்ன சொல்லுது பாருங்க. தீமை செய்கிறவர்களின் மேல் கோபாக்கினை வரும்படியான அப்படின்னு இருக்கு. அப்போ தீமை எதை கொண்டு வரணும் உனக்குள்ள? கோபாக்கினை. ஆண்டவர் மேல கோபமா இருப்பாரு. ஆண்டவர் மேல கோபமா இருந்தாருன்னா ஒரு அனுகூலமும் நடக்காது. அப்போ அதை வெறுக்கணும். ஏன் தீமையை வெறுக்கணுன்றதுக்கு நான் உங்களுக்கு வசனம் சொல்றேன். நோட்ஸ் புரியுதா உங்களுக்கு? வசனம் நீதிமொழிகள் 11:19 பாருங்க. தீமை பின்தொடர்கிறவன் மரணத்திற்கு ஏதுவாகிறான். ஒருவன் தீமையை பின்தொடருவானால், தீமையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பானால் அவனை மரணம் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நான் ஏராளமான காரியத்தை சொல்ல, உங்களை பயமுறுத்தணும், உங்களை ஏதோ பேசணும் நான் சொல்ல சார். நான் கர்த்தருடைய வசனத்தை சொல்கிறேன். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே எதை வெறுத்துருங்க? தீமையை வெறுத்து விடுங்கள். இப்போ இன்னொரு கேள்வி, தீமையை வெறுக்கிறதுன்னா என்ன? ஒரு கேள்வி. தீமையை ஆண்டவர் வெறுக்க சொல்கிறாரு, தீமையை வெறுக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம இன்னொரு கேள்வியை போட்டால் அது ஒரு 5 வசனம் சொல்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 8:13 பாருங்களேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு வசனத்தை தான் இன்னொரு வசனம் அப்படியே கோத்துக்கிட்டே போகிறேன். வசனத்தை ஆழத்தை புரியணும். நீங்கள் கர்த்தரில் அன்பு கூறுகிறவளை எதை வெறுங்க? தீமையை வெறுங்க. தீமை என்னன்னு சொல்லியிருக்கிறேன். தீமையை வெறுக்கிறதுனா என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் தீமையை வெறுப்பது. இப்போ ஒரு விசுவாசி
ஆண்டவரை நேசிக்கிறார்னு சொன்னால், சுருக்கமாக சொல்கிறேன், ஆண்டவரில் அன்பு கூறுறாருன்னு சொன்னால் அவர் ஆண்டவருக்கு பயப்படுகிறவராக இருக்கிறார்னு அர்த்தம். இந்த தீமையும் பயமும் ஒன்றுக்கொன்று எதிரானது. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுறவன் தீமை செய்ய மாட்டான். தீமை செய்கிறவன் கர்த்தருக்கு என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். எல்லாரும் சொல்லுங்கள், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாருங்க, நிறைய வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 3:7 பாருங்க. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 14:16 பாருங்க. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுறான். எங்க அந்த பயம் தீமை விலகுது? அந்த 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 வசனம் திரும்ப திரும்ப வருது பாருங்க. நீதிமொழிகள் 16:6 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர்கள் தீமையை விட்டு என்ன செய்வாங்க? விலகுவாங்க. நீதிமொழிகள் 19:23 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, தீமை அவனை என்ன செய்யாது? அணுகாது. அப்படின்னா நான் இப்போ ஒரு எண்ணத்துக்கு வரேன், தீமையை வெறுங்கள். கர்த்தருக்கு பயப்படுறவங்க தீமை என்ன செய்யணும்? வெறுக்கணும். அப்போ தீமையை வெறுக்கிறவன் தேவனில் அன்பு கூறவனுக்குள்ள இருக்கிற என்ன குவாலிட்டினா, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருப்பான். அப்போ நான் இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறேன். அப்போ ஆதி அன்பில் ஒருத்தவன் நிலைச்சிருக்கிறான்னு சொன்னால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அவன்கிட்ட இருக்கும். அதுதான் பைபிள் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆண்டவரில் களி கூறுறவங்க அவரிடத்துல பயபக்தியாக இருப்பாங்க. அதான் பயப்போம். பயம் என்பது உலகத்தில் ஐயோ அப்பா வராரு அப்பா வரான்னு ஒளிஞ்சி அப்படியே கூணி குறுக்கி அப்படி ஓரங்கட்டுறது இல்லை. அவர் மேல் உள்ள அன்பினால் நான் அவருக்கு பயப்படுகிறேன். அவருடைய வசனத்தின்படி வாழணுமே, அவருடைய வழியில் நடக்கணுமே, அவருடைய ஊழியத்தை செய்யணுமேன்னு அவர் மேல் உள்ள அன்பினால் கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமென், அல்லேலூயா. பூரண அன்பு. பயத்தை புறம்பேன்னா அது என்ன பயம்? பிசாசுக்கு பயப்படுற பயம், பேய்க்கு பயப்படுற பயம். அது புறம்பே என்ன செய்யும்? தள்ளும். பூரண அன்பில் நிறைஞ்சிருக்கிறவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய பயப்படுவான். ஆமென்னு சொல்லுங்க. நான் நிறைய பேரை கொண்டு பேசலாம். 2 கேரக்டரை உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்தினேன் இன்னைக்கு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். இந்த 2 வேர்டை பாருங்க. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுவார்கள். பைபிளில் பாருங்க, முதலாவது ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாம் யாருங்க? தேவனுக்கு பயப்படுறவன். ஆதியாகமம் 22:12 சொல்லுது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் இந்த ஆபிரகாம். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிற இந்த சாட்சியை பெறுவதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னா, ஆதியாகமம் 22:2 பார்க்கிறோம். அப்பொழுது அவர் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்க நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் அவனை தகன பலியிடு அப்படின்றார். இப்போ ஆண்டவருக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த ஆபிரகாம் என்னை முழுமையாய் நேசிக்கிறானா? அவருக்கு தெரியணும். நான் 100 வயசுல ஒரு பிள்ளை அவனுக்கு கொடுத்துருக்கிறேன். இவன் என்னை விட பிள்ளைய நேசிக்கிறானா, என்ன நேசிக்கிறானா? இவன் எனக்கு பயப்படுறவன் தானா? கர்த்தர் அவனை அறிய விரும்பினான். ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறார். இவன் உண்மையிலே என்ன நேசிக்கிறானா?
என்னதான் நேசிக்கிறானா, எனக்கு அடுத்ததான் மற்றதெல்லாமா அவனுக்கு. இல்லாட்டினா ஈசாக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் கூட சொல்லும்போது அவரே சொல்கிறாரு, உன் நேச ஈசாக்கை எனக்கு பலியிடு. 100 வயசில் பிறந்த பிள்ளைங்க நேசிக்காமையா ஒரு அப்பா இருப்பான்? அது ஆபிரகாமே சொல்ல, இது ஆண்டவரே சொல்றாரு, உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடு அப்படின்றார். அவன் செய்தது என்ன? 3ஆம் வசனம், ஆதியாகமம் 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, நேத்தைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, மறுநாள் காலையில் எழும்புகிறான். தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி கொண்டு தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரனையும் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு, அதுக்கெல்லாம் அவன் செஞ்சிருக்கான் பாருங்க. கட்டையெல்லாம் வெட்டி அங்கே விரவு கிடைக்குமோ கிடைக்காதோ எல்லாம் செய்து தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போகிறான். மனைவி கிட்ட கூட சொல்லலை. 100 வயசில் பிறந்த பிள்ளைய கர்த்தர் கேட்குறாருன்னு கொடுக்க போறான்னா எவ்வளவு அன்பு தேவன் மேலே வச்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க, நீ ஆபிரகாம் கிட்ட வேற எதை கேட்டாலும் ஆபிரகாம் கொடுக்கறது எளிதானதுங்க. கொடுக்கவே முடியாத ஒன்றை கர்த்தர் நினைத்து அதை எனக்கு தருவாயா என்று கேட்டபோது கொஞ்சம் கூட தயங்காமல், ஆண்டவரே என் பிள்ளையை அல்ல உம்மைத்தான் நான் நேசிக்கிறேன், நீர்தான் எனக்கு முக்கியம் என்று அதை அவன் செஞ்ச உடனே கர்த்தர் இப்ப என்ன சொல்றார்னா, எனக்கு நீ பயப்படுகிறவன்றார். எதில் நான் அன்பையும் பயத்தையும் நான் சேர்க்கிறேன் பாருங்க. யாரெல்லாம் ஆண்டவர் மேலே பயப்படுறாங்களோ ஆண்டவரைத்தான் அவர்கள் முதன்மையாய் நேசிக்கிறவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை நேசித்தது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் ஈசாக்கை எனக்கு பலியிடு என்று கர்த்தர் கேட்டபோது அந்த பிள்ளையை கொடுக்கவன் ஆயத்தமும் படுகிறான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆபிரகாமை குறித்து 3 இடத்துல வசனம் வருது. ஏசாயா 41:8 ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இஸ்ரவேலை ஆண்டவர் கூப்பிடும்போது இஸ்ரவேலின் சந்ததியே அப்படின்ல, ஆபிரகாமின், அதில் சொல்லும்போது என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னை நேசிக்கிறவன், என் சிநேகிதன். யாக்கோப் 2:23 பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். 2 நாளாகமம் 20:7 பாருங்க, உம்முடைய சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததிக்கு. ஆபிரகாம் யாரை நேசிக்கிறான்? இயேசுவை, தேவனை நேசிக்கிறான். அந்த நேசத்துக்கு அடையாளமாக தன் பிள்ளையை கூட கொடுக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நீ பயப்படுகிறவன். அப்படியானால் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சிநேகிதன் யார்? ஆபிரகாம் யாருக்கு சிநேகிதனாயிருந்தான்? தேவனுக்கு சிநேகிதனாயிருந்தான். அதனால் 100 வயதில் பிறந்த பிள்ளையை ஆண்டவர் கேட்டபோது கூட ஆண்டவரை அதிகமாய் அவன் அன்பு கூர்ந்து நேசித்ததினால் ஈசாக்கு அவனுக்கு ஒரு பெரிதாக தெரியவில்லை. காரணம், அந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவன் மேல் சிநேகமாயிருந்தான். அல்லேலூயா. உங்கள் சிநேகிதன் யார்? இயேசு உங்கள் சிநேகிதனா? யார் உங்கள் சிநேகிதன்? இன்னைக்கு பாருங்க, சர்ச்சில் மீட்டிங் நடக்கும், அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு எங்கேயோ சுற்றிக்கிட்டு கிடப்பான். அப்படின்னா அவனுக்கு இயேசு சிநேகிதன் அல்ல. எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான் பாருங்க, அவன் அவன் சிநேகிதன். அப்போ கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லுவார்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்குன்னு சொல்ல மாட்டாரா? இல்லைப்பா, இன்றைக்கி நான் ஆண்டவருடைய ஆராதனைக்கு போனோம், நோ 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 என்ன வர முடியாது, அது இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு உன் நண்பன்கிட்ட நீ சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வர முடியுமா? உன் மைண்டு எப்படி வச்சிருக்க? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் சொல்லுவாங்க, உன் சிநேகிதனை ஒருத்தவங்களை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா
உன்னுடைய நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தாங்களாம். பொண்ணை பெற்ற அம்மாவுக்கு ஒரே கவலை, இந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்குறாங்களே, அந்த மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனான்னு தெரியலையே, அவனை விசாரிக்கணுமேனு அந்த அம்மா அல்லோலகப்படுது. அந்த அம்மாவுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், கேட்க நீ ஒன்றும் வருத்தப்படாத, நம்ம பொண்ணை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை யாருன்னு நான் விசாரிச்சுட்டு வரேன்னு அவன் ஊரில் போய் எல்லா ரவுடி பசங்கள்கிட்டையும் எல்லா பொறுக்கிங்கள்கிட்டையும் இந்த மாப்பிள்ளை பேரை சொல்லி, இவரை தெரியுமாப்பா, இந்த ஊரில் தெரியுமாப்பான்னு யாரை பார்த்து கேட்குறாருங்க? ரவுடிங்களா பார்த்து கேட்குறாரு. ஆனால் இவர் யார்கிட்ட போய் கேட்டாலும், இல்லையே நாங்கள் அவனை பார்த்தது இல்லையே, எங்களுக்கு தெரியாதுங்களான்ற. அப்போ தான் அவர் தெரிஞ்சினார், பையன் நல்ல பையன். ஏன்னா ஊரில் இருக்கிற ஒரு மொல்ல மாதிரி பசங்களுக்கு இவன் பேர் தெரில. ஆனால் நம்மளை கேட்டால், ரவுடிங்கிட்ட கேட்டால் தான் நம்ம பேரே தெரியுது. எவன் ஊரடிச்சு உலையில் கொட்டாவனா அவரை தெரியுமே அப்படின்னா, ஐயா அவரோட ரொம்ப ஸ்நேகமாக இருக்கிறான்னு அர்த்தம். இங்கே இந்த எதோ ஊட இங்கே உட்காந்துருக்கிறவன் அவன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கனால கெத்து. ஏசுநாதரோட நீ ஃப்ரெண்டாரியா? அதான் அவன் கையை நல்லா தட்டி வாயை திறந்த ஆண்டவரை சோத்திரம், ஏசுவும் ஃப்ரெண்டாக கொள்ளு, ஆண்டவரை உன் ஃப்ரெண்டாக கொள்ளு. தோத்திரம் பாருங்க. அந்த ஐயா இன்றைக்கும் அதேமாதிரி மாப்பிள்ளையை ஏதாவது பொண்ணு கேட்கும்போது இதேமாரி ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஊரில் இருக்கிற அத்தனை மொல்ல மாறிட்டும் விசாரிக்க. முதல்ல இவனை தெரியும்ட்டானா அவன் ஒரு மொல்ல மாறின்னு அர்த்தம். மொல்ல மாறி தெரிலன்னா, இல்லைங்க அவனு என்கிட்டலாம் பேச மாட்டாங்கன்னா அவன் தான் நல்லவன். அல்லேலூயா. சில நேரம் நம்முடைய சிநேகிதர்கள், என்னை நேசிக்கிறவங்க, என் வீட்டுக்கு சொல்லாமலாமே வருவாங்க. இல்லை, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போகிறேன், நான் ஏன் சொல்லிட்டு போனோம், வருவாங்களோ வரமாட்டாங்களாங்க. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தனால ஒரு நாள் ஆண்டவரே சொல்லாமல் ஆபிரகாம் வீட்டுக்கு வராரு. அவ்வளவு ஃப்ரெண்டு. ஆதியாகமம் 18:1 பாருங்களேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு என்ன ஆனாராம்? தரிசனமான. அந்த தரிசனம் சும்மா அப்படியே விஷுவலில் கண்ணை மூடின்னு வர தரிசனம் இல்லை, லிட்ரலாக நடக்கிற தரிசனம், டைரக்ட் விஷன். அப்படியே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தா 3 பேர் வந்து நிற்கிறாங்களாம். என்னங்க? 3 புருஷர்கள். அதை ஒருத்தவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின்றாங்க, ஆண்டவர்ன்றாங்க. அது ஒரு பெரிய சத்தியம். ஆனால் இந்த வசனம் பாருங்கள், கர்த்தர் தரிசனமானார்ன்ட்டு அடுத்த வசனம் சொல்லுது. சோதரர் 2ஆம் வசனம், இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே வந்து என்ன செய்தார்கள் என்றார்கள். ஆண்டவரே அந்த வீட்டுக்கு வராரு. அதை பார்த்த உடனே ஆபிரகாம், ஆண்டவருடைய தரிசனம் இல்லை, தரை முகங்குப்புற விழுந்தானாம். தரையில் முகங்குப்புற விழுந்து 18:13 சொல்லுது. 3ஆம் வசனம், ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு என்ன கிடைச்சது? என் கண்ணில் உங்களை காணும்படி என் கண்ணுக்கு இன்னைக்கு தான் ஒரு பாக்கியம் கிடைச்சது. என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களா ஐயா, என் வீட்டை விட்டு போயிடாதீங்க, கடந்து போயிடாதீங்க, என் வீட்டில் இருங்க சார். இதெல்லாம் பெரிய ஒரு வெளிப்பாடு சார். அவ்வளோ ஃப்ரெண்டு சார். என்னங்க பாஸ்டர் இப்படி ஆண்டவர் ஒருத்தர் வர முடியுமா? வந்திருக்கிறார. ஏன்னா ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், தேவனுக்கு விருப்பமானவன், தேவனுக்கு பயப்படுறவன். இதை குறித்து பல பேர் நான் சொல்லுங்க, ஆண்டவர் அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. முதல் வசனம், கர்த்தர் அவனுக்கு என்னவானார்? தரிசனம். அந்த தரிசனம் அதுதான் விளக்குது. அடுத்த வசனம்லாம் 3 புருஷர்கள் வந்தாங்க. ஆண்டவரேன்னு சொல்லி அவன் காலில் விழுந்தான். அதை என்னைக்காவது ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? உடனே சொல்ல, ஆண்டவரே என் வீட்டை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க, நீங்கள் தங்கி இளைப்பாரி புசிச்சுட்டு போனோம். சரி, நீ சொல்கிறபடியே போய் செய்யின்றார். ஆபிரகாம் ஓடுறான். 4 பேரும் வேலை செய்கிறாங்க. முதல்ல ஆபிரகாம், அதுவும் எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னா, உச்சி வெயிலில் வந்தாங்க. உஷ்ண வேளையில். எத்தனை மணிக்குங்க? ஒரு 12-1 மணின்னு சொல்லலாமா? நம்ம டைமு 12-1 மணிக்கு என்ன வெயில் இருக்கும்? அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் யாராவது 2-3 விருந்தாளி வந்துட்டானா, மனைவி கண்ணாலே புருஷனை கூப்பிடுவா, இங்கே வான்னுவா. மணி என்ன ஆகுது? மொத்த
ஆத்திரமாக வருது எனக்கு. இப்போ தான் இப்போ தூங்கலான்னு நினச்சேன். வெளியே வந்து சோத்துறாங்க வாங்க, என்னங்க நடக்குமா நடக்காதா? நீயும் திருட்டு பையன் மாரி சோத்திரம் பண்ணுவ, அந்த அம்மாவை எப்படி பண்ணோம், உள்ள ஒரு கும்மாங்குத்தை குத்திட்டு இங்கே வந்து தோத்திரம். ஆனால் அந்த வீடு அப்படி இல்லை. இவர் அவங்கள நேசிக்கிறாரு, அவரை நேசிக்கிறாரு. ஐயா வந்தீங்களேன்னு சர்வசாஸ்திரமாக வந்து நேராக மனைவியிட்ட போய் சொல்கிறாரு, நீ போய் மெல்லிய மாவு, என்ன மாவு, மெல்லிய மாவு 3 படி மாவு, 3 பேர் வந்திருக்கிறாங்க, அதுக்காக எத்தனை படி மாவு? ஐயோ அப்பா, ஒரு படியிலே 30 பரோட்டா சுடலாமே. நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், எத்தனை படி மாவு? 3 படி மாவு, மெல்லிய மாவு. நம்ம சிலலாம் போட்டால் பரோட்டா பிச்சுன்னு இழுக்கணும், இங்கேருந்து அப்படி இழுத்தா அங்கே போய் கை இடிக்கும், அப்படி இழுக்கணும். இங்கே என்ன மாவு இது, அப்படியே உள்ளே போகிறதே தெரியாது. அந்த மாதிரி சீக்கிரமாக சுடு. இந்த பக்கம் இங்கே ஒருத்தர் போய் மாட்டு மந்தைக்குள் ஓடி, என்னங்க மந்தைக்குள் ஓடி இளம் கன்ற யார் செலக்ட் பண்ணுறா? ஆபிரகாம் செலக்ட் பண்ணுறான். இப்படி தான் பைபிளில் இருக்குது. ஆபிரகாம் போய் எதை செலக்ட் பண்ணுறான்? இளம் கன்ற போய் செலக்ட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், வேலைக்காரர்களை கூப்பிட்டு இதை பக்குவமாக அழகாக என்ன செய்யுங்க, நீங்கள் போய் சமைங்க. ஆபிரகாம் சும்மா இல்லைங்க, அவன் பால் கட்டிகளையும் வெண்ணையும் அவன் சமைச்சான்னு போட்டிருக்கு பைபிளில். ஆபிரகாம் ஒரு பக்கம் சமையல் பண்ணுறான், அவருடைய வேலைக்காரர்கள் ஒரு பக்கம் சமையல் பண்ணுறாங்க, அப்புறம் மனைவி சோத்திரம், உங்கள் வீட்டு மனைவி மாதிரி இல்லை தோத்திரம், அங்கே அது சமையல் பண்ணுது, அது பரோட்டாவாக சுட்டு போடுது. காரணம் அன்பு. அல்லேலூயா. சில ஆட்கள்லாம் ஆபிரகாம் நாங்களாம் சாப்பிட மாட்டோம், மூஞ்ச பற்றியாது தோத்திரம். ஏசுநாதர் வீட்டுக்கு வந்துக்கிறாரு, ஆண்டவர் வந்துக்கிறாரு, அவன் ஆட்டு மந்தைக்குள்ளே ஓடல, எந்த மந்தைக்குள்ளே ஓடி இருக்கணும்? நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை ஒரு கேவலம் சில ஆட்கள் இல்லைங்க, அதை உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா கூட என்னால் அதை ஏற்றுக்க முடியும், அது ஒரு கேவலம், அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், பெரிய இவர் அப்படின்ற மாதிரி எனக்கு வரும். சில அப்படிலாம் நீ இன்னும் ரட்சிக்கப்படல, நீ விசுவாசியே கிடையாது. நடா பாஸ்டர் இன்னும் எதுக்கு ஏன் இப்போ சொல்லணும் அப்படின்னா வருது சொல்கிறேன். சில நேரம் அப்படி சொல்லும் போது அதை என் மனசை டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னமோ பெரியவர்கள் ஆடுலா பக்கம் மாரி அவன், நாங்களாம் அது ஐயோ அப்பா ரொம்ப பயங்கரமான ஆள். பைபிளை வாசிக்கிறோம், பைபிளில் இருக்குதுங்க, அதை பைபிளை நேசிக்கிறோம் தானே. நான் அதுக்காக அது ஓட்டு போட நான் சொல்லலை, நாகரீகமாக தான் பேசுகிறேன். தோத்திரம். அல்லேலூயா. சரிங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் பாருங்க, பைபிள் சொல்லுது சோதரம், கர்த்தர் அவனோட ரகசியங்களை பேசுகிறார் அந்த டைமில் வந்து. ஏன்னா ஆதியாகமம் 18:18 சொல்லுது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. சிநேகிதன்ட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆமேன். அல்லேலூயா. நான் எதுக்காக இதை இவ்வளவு விளக்கம் சொல்கிறேன்னா, ஆபிரகாம் தேவனுடைய அன்புக்குரியவனாக இருந்தான்றக்கா நான் சொல்கிறேன். அவன் வீட்டுக்கு வந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு, அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருந்தது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே நேரத்தில் அவன் ஆண்டவருக்கு பயப்படுகிறான். ஆண்டவர் தனக்கு தன்னிடத்தில் இருக்கிற அன்புக்குரிய ஒன்றை கேட்டான். அவன் சொல்றான், என் பிள்ளை அல்ல ஆண்டவரே, நான் உங்களைத்தான் நேசிக்கிறேன்னு சொல்லி 100 வயதில் பிறந்த பிள்ளையை கூட ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு அவன் எண்ணுகிறான். அல்லேலூயா. ஏனென்றால் யோவான் 15:13 சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். சிநேகிதரின் உயிரை வாங்குற ஆளாக இருக்கக்கூடாது. ஆபிரகாம் தன் பிள்ளையின் உயிரை கொடுப்பதற்கு அவன் யோசிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. எந்த தாய் எந்த தகப்பனும் தன் பிள்ளையை அப்படி கொடுப்பாங்களாங்க? இயேசுநாதர் மேலே, அவன் தேவன் மேலே அன்பு எவ்வளவு இருந்தால் தன் பிள்ளையே கொடுக்கறது அவன் யோசிக்கிறான் அப்படின்னு பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரை தவிர வேற ஒன்றையும் நீங்கள் நேசிக்கூடாது. முதல்ல அன்பு ஆண்டவர் மேலே தான். நீங்கள் ஆவிக்குரியவள் எண்டின்னு இந்த பிரசங்கம் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. பிள்ளையோ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ எங்கேயும் வரக்கூடாது.
ஏசுனார் தான் முதல்ல, அப்புறம் தான் மற்றதெல்லாம். இயேசுவா இதுவான்னு கேட்டா நான் இயேசுன்னு தான் சொல்லுவேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கணும். ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் முதல் ராத்திரி, ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் தோத்திரம். இவர் கேட்குறாரு மனைவி கிட்ட, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன கேள்வி இது? அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எனக்கு முதல்ல ஏசுனாரை பிடிக்கும், அடுத்தது உங்களை பிடிக்கும். அவனுக்கும் வந்துச்சான் கோபம். யார் ஏசு? அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டது, இவரும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இவருக்கு மனைவி என்னதான் பிடிக்கணும் சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அது சொன்னிச்சு, எனக்கு முதல்ல ஏசுனாரை பிடிக்கும், அவரை தான் எனக்கு பிடிக்கும், அடுத்தது தான் கர்த்தர் உங்களை கொடுத்ததுனால உங்களை பிடிக்குது. அந்த அந்த பிற்காலத்தில் அவர் ஊழியக்காராகிட்டார். அவர் சொல்கிறார், ஆரம்பத்தில் என் மனைவி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஆத்திரமாக தான் இருந்துச்சு, பிறகு தான் தெரிஞ்சது அதான் கரெக்டுன்னு. முதல்ல கர்த்தர், கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு கையை வச்சு எப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் உங்கள் நாம மகிமைப்படும் பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி ஒரு வேளை என் பிள்ளை இல்லாமல் இருக்குமானா என் பிள்ளையை நீங்கள் எடுத்துங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரேயர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். உங்கள் நாம மகிமைப்படுற மாதிரி என் பிள்ளை இருக்கணும். அப்படி இல்லாமற் போனால் என் பிள்ளையை நீர் எடுத்துக்கொள்ளும், ஒப்பு கொடுக்குறேன். இதான் ஜெபம். அப்போ இயேசுநாதர் மேலே அந்த அம்மா அப்பா எவ்வளவு அன்பாக இருந்தா, இயேசுவுக்காகத்தான் எல்லான்னு சொல்கிறாங்கன்னா ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி ஆராதனையில் பிள்ளையே தாளாட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பழகணும். கர்த்தருக்கும் உனக்கு இடையில் எதுவுமே வரக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தனா தான் ஆண்டவர் மேலே உள்ள அன்பு. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவர் என்பதை நிரூபிக்க அவருக்கு இந்த சோதனை அவசியமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. தன் நேசித்த மகனை கொடுக்க வேண்டிய நிலை வந்தபோது ஆபிரகாம் எல்லாத்தையும் கையை அப்படி கத்திய ஓங்கனா பாருங்க. பரலோகத்துக்கு ஒரு சத்தம், ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. எங்க பிள்ளையாண்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாலிபன்னு அர்த்தங்க. என்னங்க? சும்மா சின்ன குழந்தைல இல்லை, விறகெல்லாம் அவன் தான் சுமந்துக்கிட்டே மலைக்கு மேலே ஏறி இருக்கான். அப்பா பலிபீடத்தில் கட்டுறாரு, அவன் ஏதாவது பேசினான்னு பைபிள் இருக்கா? வளர்ப்பு அந்த மாதிரிங்க. கத்தி எடுத்து கொடுத்தா ஆபிரகாம் ஐயோ லபான்னு கத்தனதான் பைபிளில் இல்லை. அப்பாவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். அப்பா இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. பரலோகத்தது ஒரு சத்தம், பிள்ளையாண்டான் மேல் என்ன போடாத, நீ எனக்கு பயப்படுகிறவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எங்களுடைய தாயின் தகப்பனும் வயிற்றில் என்னை வச்சுக்கிட்டு பல நாள் சாப்பிடாமல் எங்கள் அம்மா இருந்திருக்கிறாங்க. வயிற்றில் ஒரு பிள்ளை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடணும் தானே, சாப்பாடு இல்லை. ஆண்டோடைய ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அப்போல்லாம் ஒரு டீ 10 காசு தான். 10 காசு கொடுத்து டீ வாங்கிறது கூட பைசா இல்லை. வயிற்றில் என்னுடைய தாயாருடைய கருவில் நான் இருந்தாலும் தண்ணியை இது எனக்கு காப்பியாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே, இது ஹார்லிக்ஸாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே, அப்படி குடிச்சு தான் ஊழியத்தை செஞ்சாங்க. பட்டாணி பொட்டுக்கடலை ஏதாவது கிடைச்சா அதை சாப்பிட்டுக்கிட்டு ஊழியம் செய்கிறது. ஒரு கட்டத்தில் நான் குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப சீரியஸான நான் என்னோட தாயார் சொன்னாங்க, வைத்தியம் பார்க்குறதுக்கோ காசு இல்லை. எங்கள் அப்பா ஒரு ஊழியத்துக்கு யாருக்கோ ஜெபிக்க போனோம். ஆண்டவரே இந்த பிள்ளை நீங்கள் கொடுத்தீங்க, நான் உங்களுடைய ஊழியத்துக்கு போனோம், ஜீவனை கொடுத்தா கொடுங்க, எடுத்தா எடுங்கன்னு சொல்லிட்டு தான் அவரே போனாராம். அவர் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே நான் சுகமாயிட்டேனா. கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிற ஒன்றும் சாகாது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
ஒருவேளை அது முரட்டுத்தனமாக தெரியல. இப்படிலாமா ஒரு அப்பா இருக்கிறதுனா, பெற விரும்புகிறவன் அதை இழப்பான், இழக்க விரும்புகிறவன் அதை திரும்ப பெறுவான். அல்லேலூயா. இயேசுவை விட எதை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ, உங்களுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், பிள்ளையோ விதவங்க, இயேசுவை விட நீங்கள் எதை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அது உங்களை விட்டு போயிடும். இல்லாவிட்டால் அதுவே உங்களுக்கு முள்ளாக மாறும், அதுவே உங்களுக்கு தொல்லையாக பின்னாடி மாறும். ஆனால் இயேசுவை தான் நான் நேசிப்பேன், மற்றதின் மேல் நான் அதிக கவனம் செலுத்த மாட்டேன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக நிலைச்சு நிற்கும். ஹல்லேலூயா. சவுண்டு போயிட்டு போயிட்டு வருது. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். நான் வேகமாக அடுத்தது போயிடுறேன், ரொம்ப எடுக்கலை. யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன். யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன். யோபு 1:1 பாருங்க. யோபு தேவனுக்கு என்ன செய்கிறவன்? பயப்படுகிறவன். எல்லாரும் சொல்லுங்கள் இந்த வசனத்தை பாருங்க. யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் தான், கவனிக்கணும். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு என்ன செய்கிறான்? விலகிறான். யோபு 1:8 பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சாத்தான் கிட்ட ஏசுனார் சொல்றார், ஆண்டவர் சொல்றார். உடனே சாத்தான் சொல்றான், அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? ஒரு கேள்வி வைக்கிறான். அவனை விருதாவாகவா உமக்கு அவன் பயப்படுகிறான்? யோபு 1:10 பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன அடைத்திருக்கிறீர்? அவனுடைய கைகளின் கிரிகளை என்ன செய்கிறீர்? அவனுடைய சம்பத்து தேசத்தில் அவனுக்கு எல்லாத்தையும் 5 மூட்டை 60 செஞ்சு வச்சுக்கிறீங்க. அதனால நான் இயேசுக்கு பயப்படுறேன்னு போலியா சொல்றான் அவன். அடுத்த வசனத்தில் 11 வசனத்தில் சொல்றான், சாத்தான், உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்போது அவன் உம்முடைய முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ. பாருங்க, நீங்கள் எல்லாம் அவனுக்கு 5 மூட்டை 60 செஞ்சு வச்சுக்கிறீங்க. அதனால் அவன் இயேசுவேன்றான். ஒவ்வொன்றா எடுங்க. அவன் இயேசுனார் பக்கமே வர மாட்டான். உங்கள் முகத்தையும் அவன் பார்க்க மாட்டான், உங்களை தூஷிப்பான். இந்த இயேசுனார் வந்ததே தப்பாக போச்சுன்னு உங்களை மறுதளிச்சுட்டு போவான். தேவனுக்கு சாத்தானுக்கும் சேலஞ்சு. இப்போ ஆண்டவர் நம்ம சொல்கிறது பாரு, நான் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக அவன் பயந்து என்னை நேசிக்கல, அவன் உண்மையாலுமே என் மேலே பயபக்தியாக இருந்து என்னை நேசிக்கிறான். நான் கொடுக்குற எந்த பொருளுக்காக யோபு என்னை நேசிக்கல. யோபு என் மேலே அவ்வளவு அன்பு வச்சிருக்கான். எது அவனை விட்டு போனாலும் என்னை விட்டு என் பிள்ளை போக மாட்டான். அவன் சொத்துக்காக சுதந்திரத்துக்காக என் பின்னாடி வரவே இல்லை. எதை என்னை விட்டு போனாலும் யோபு என்னோடு கூட தான் இருப்பான் அப்படின்னு கர்த்தர் சாத்தானோடு சவால் விட்டார். அல்லேலூயா. பைபிளில் சொல்லிச்சு, எல்லாம் யோபை விட்டு போச்சு. எல்லாம் அவன் சாத்தான் என்னென்னலாம் சொன்னானோ எல்லாம் அவனை விட்டு போச்சு. ஆனால் யோபு கர்த்தரை மறுதலிக்காமல் இயேசுவை நேசிக்கிறவனாகவே இருந்தான். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோபு மிகப்பெரிய செல்வந்தன். 1:3 யோபு 1:3 பாருங்க. யோபு மிகப்பெரிய செல்வந்தன். ஏன்னா 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுதை, 500 ஏர்மாடு, திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தாங்க. நான் சொன்னல, அந்த 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுதை, 500 ஏர்மாடு, திரளான பணிவிடைக்காரர்கள்லாம் இருந்தாங்கல்ல. யோபு 1ஆம் அதிகாரம் 14 17 அத்தனையும் ஒரே நாளில் செத்து போச்சு. ஒரே நாளில் அவனுடைய செல்வம் எல்லாம் திவாலானது. யோபு ஒரு குடும்பஸ்தன். யோபு 1:2 7 ஆண்கள் 3 பெண் பிள்ளைகள், ஒரு மனைவி, குடும்பஸ்தன். பைபிள் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19வது வசனத்தில் அவனுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் இறந்து போனார்கள். மனைவி
புருஷனை விட்டு போய்விட்டாள். யோபு 2ஆம் அதிகாரம் 9-10. குடும்பஸ்தனாயிருந்தவன் குடும்பமே இல்லாமல் நடுத்தெருவில் அனாதையை போல இருந்தான். குடும்பமும் அவனை விட்டு போயிடுச்சு. 3வது, அவன் செல்வாக்குள்ள மனிதன். செல்வாக்குன்னா மீன்ஸ் தெரியுதுங்களா? ஊரில் அவனுக்கு நல்ல பேர் இருந்தது. அவன் நடந்து போனால் கிழவர்கள் கூட எழுந்து நின்று அவனுக்கு என்ன செலுத்துவாங்களாம்? மரியாதை செலுத்துவான். நல்ல பேர் உள்ளவன். செல்வம் வேற, செல்வாக்கு வேற. ஊரில் மதிப்பு மரியாதையோடு அவன் இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் மதிப்பு மரியாதையெல்லாம் அவன் விட்டு போயிற்று. யோபு 19ஆம் அதிகாரம் 13-19 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசி பாருங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருந்தது. எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். என் சிநேகிதர்கள், என் பந்து ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். தனிமையாக்கப்பட்டேன். வாலிபர்கள் கூட என்னை பரிகாசம் பண்றாங்க. ஆண்டவர் ஆண்டவர் நான் கதியப்பாரு அப்படின்னு எல்லாருக்கும் நிந்தையும் அவமானமான மாறினான். எல்லாம் அவனை விட்டு போச்சு. யோபு ஆரோக்கியமுள்ள மனிதன். சோதனை வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய உடம்புல ஒரு வியாதியும் இல்லை, ஒரு பலவீனம் இல்லை, நல்லா தான் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சோதனை வந்த பொழுது யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 12ஆம் வசனத்தெல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அவன் உச்சந்தலைந்த உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் நிறைந்திருந்தான். தரையில் உட்கார்ந்த ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டிருந்தான். யோபுவை பார்க்கிறவர்கள் இவன்தான் யோபுவா என்ற அடையாளம் தெரியாத அளவுக்கு உருகுலைந்து போனான் என்று இந்த வசனங்கள்லாம் சொல்லுது. இவ்வளவு பாடுகளின் நடுவிலும், இவ்வளவு சோதனை நடுவிலும் அவன் இயேசுவின் அன்பிலிருந்து விலகி போகவே இல்லை. அந்த நிலையிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று சொல்லி இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யாமல் அவன் தன்னை காத்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 6:14 சொல்லுது, உபத்திரவப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயவு கிடைக்க வேண்டும். உபத்திரவப்பட்ட யோபுவுக்கு தேவனே அவனுக்கு சிநேகிதனாக இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் அவனை விட்டு போச்சு. ஆனால் பயப்படுகிறவன், ஏங்க 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை, தொல்லான வேலைக்காரர்கள், இவ்வளவு சொத்து பத்து வச்சிருந்தோம். யோபு யாருக்கு பயப்படுறவனா இருந்தாங்க? பெரிய மனுஷன், செல்வம் உள்ள மனுஷன், ஆண்டவருக்கு தான் பயந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு கொஞ்சம் கையில் வந்துட்டாலே போதும், யாருக்கு பயப்பட மாட்டோம். ஆசீர்வாதம் வர வரை கர்த்தருக்கு பயப்படுவோம். ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆண்டவருக்கும் பயப்பட மாட்டோம், ஊழியக்காரனுக்கும் பயப்பட மாட்டோம். எவன் என்ன கேட்கறதுன்ற பேச்சு பேசிடுவோம். ஆசீர்வாதம் இருந்தோம், அவன் யாருக்கு தான் பயந்தான்? ஆண்டவர் பயந்தான். நல்ல ஒரு தகப்பனாக இருந்தான். தன் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தினான். யோபு 1:5 சொல்லுது, பிள்ளைகள் விருந்து நாள் முடிகிற போது, என்ன நாள் முடிகிற போது? விருந்து நாள் முடிகிற பொழுது யோபு நினைப்பானா, என் பிள்ளைகள் ஒருவேளை தேவனை தூஷித்து இருதயத்தில் தூஷித்து இருப்பார்களோ என்று எண்ணி தன் பிள்ளைகளை என்னப்படுத்தினானா? பரிசுத்தப்படுத்த. எவ்வளோ பயம் பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுறான் பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பாடுகள் வந்துச்சு, அது நடுவில் அவன் ஆண்டவருக்கு பயந்தான். நண்பர்கள் நடுவில் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். சில ஆட்கள் பாருங்க, நண்பனுக்கு முன்னாடி சினிமா பாட்டு பாடுறது, அவன் 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 கோணத்திலே ஓடுறது, இங்கே வந்து அல்லேலூயா பாடுவோம்ங்கிறது. இங்கே நீ உலகத்தில் உன் நண்பர்கள் நடுவில் நீ நின்றாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன்னு உன் ஃப்ரெண்டுக்கே உன்னை பற்றி தெரியணும். அல்லேலூயா. தன் மனைவிக்கு முன்பாக கர்த்தருக்கு பயந்து பேசினான். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொன்னார். யோபு 13:15 நினைக்கிறேன், அவர் என்னை கொன்றே போட்டாலும் நான் அவர் மேலே தான் எப்படி இருப்பேன்?
நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னான். தேவப்பிள்ளைகளே, 2 கேரக்டர் சொல்கிறேன், சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன், யோபு தேவனுக்கு இந்த 2 பேருமே கர்த்தர் மேலே சிநேகமாக இருந்தாங்க. யோபு எல்லாம் போச்சு, இயேசுவை விடவே இல்லை. ஆபிரகாமுக்கு 100 வயது ஆனபோது தன் பிள்ளை போனாலும் ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தான். இதாங்க ஆதி அன்பு. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமை விட்டு விலகுங்கள். தீமையை விட்டு விலகுவதுன்னா என்ன? கர்த்தருக்கு அவங்க தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அன்பு, தீமையை வெறுப்பது, கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த 3 இதுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கு. யோசிங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு முன்னாடி ஒரு தீர்மானத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நேசிக்க, உம்மை அன்பு கூற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Glory to the Lord. Hallelujah. F minor கொடுங்க தம்பி. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. பாடுங்க, எரிகின்ற எல்லாரும் கைகளை தட்டி வாயை திறந்து, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும். ஆராதிக்கும் தேவன் நல்லவர். நம்மை காக்கின்றவர். சோதனை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே, இன்னும் நல்ல வாயை திறந்து, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. ஆராதிப்பே, இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு. ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. Glory, hallelujah. ஆராதனை, 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 ஆராதனை. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள்.
தீமையை வெறுப்பது ஆண்டவர் மேலே அன்பு வச்சிருக்கிறது அடையாளம். தீமையை வெறுப்பதுன்னா என்ன? ஆண்டவர் மேலே பயபக்தியாக இருப்பது. நான் 3 விஷயத்த சொன்னேன். தீமையை வெறுக்கிறது, ஆண்டவரில் அன்பு கூறுவது, கர்த்தருக்கு பயப்படுறது. இது 3 ஒன்றோடு ஒன்று இணைந்த விஷயம். ஆபிரகாமின் ஜீவியத்தை பற்றியும் யோபுவினுடைய ஜீவியத்தை நாம் சற்று ஆராய்ஞ்சோம். இவங்க 2 பேருமே எல்லாம் அவங்கள விட்டு போனாலும் ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தாங்க. தேவப்பிள்ளைகளே, இந்த மாதிரி நாமும் கர்த்தர் மேலே அன்புள்ளவர்களாய் இறுதி வரைக்கும் இருந்து அவருடைய சித்தம் செய்கிறவளாய் என்னை ஒப்பு கொடுக்குறப்பான்னு எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் அன்பு உங்கள் மேலே வச்ச அன்பு குறையக்கூடாதப்பா. ஆபிரகாமை நேசித்தது போல, யோபுவை நேசித்தது போல, தீமையை வெறுத்து பொல்லாப்பை விட்டு விலகி உம்மை நேசித்தது போல, உமக்கு பயந்தது போல நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையில அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்க இப்படி சித்தம் செய்ய என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்கள் வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. பிள்ளைகளுக்குள்ளே இந்த மாதமெல்லாம் இந்த வாரம் எல்லாம் கிரியை செய்யட்டும், உங்கள் சித்தம் செய்யட்டும், உங்கள் ஊழியங்களை செய்யட்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணட்டும், இன்னும் ஜெபிக்க, இன்னும் வேதம் வாசிக்க, மேலே இருக்கிற அன்பை தங்கள் செயல்களிலே காண்பிக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுக்க பிள்ளைகளை நடத்தும் தேவைகள்லாம் சந்திங்கப்பா. எதெல்லாம் உங்களுடைய ஜபமும் வேண்டுதலும் எதிர்பார்ப்புமா இருக்கிறதெல்லாம் நிறைவேற்றுங்க. வீடுகளில் குடும்ப ஜபம் நடக்கட்டும். வீடுகளில் ஆண்டவரே தன்னிடத்தில் வர்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற வீடுகளாய் மாறட்டும். உங்கள் சித்தத்தை செய்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், மாரநாதா. சத்தமா 3 முறை, இயேசுவின் ரத்தம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாது, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வால வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீமையை வெறுங்கள், கர்த்தரில் அன்பு கூறுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள்.